நான் எடுத்து நிறுத்தினீரே. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நெஞ்சில் பெருதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருதையா. பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீர். பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர். கழுகு போல் சுமக்கின்றீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர். கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா. நன்றி செஞ்சவர் ஆராதிப்போம். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா.
நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். எல்லாரும் நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நல்லவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி நன்றி நன்றி. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெறுதையா. எல்லாரும் உற்சாகமாய் உம்மை நினைக்கும் போதெல்லாம், எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரே நினைக்கும் போது உள்ளம் மகிழுது ஆண்டவரே. உந்தன் துதியை சொல்ல எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவர் சமூகத்தில் பயபக்தியோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆமென் உயர்த்துவோம். உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீ. ஆண்டவர் கேளுங்கப்பா. உதடுகளை தினம் திறந்தருளும், புது ராகம் தந்தருளும். என் உதடுகளை தினம் திறந்தருளும், புது ராகம் தந்தருளும். உந்தன் துதியை உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீர். உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீர். உதடுகளை தினம் திறந்தருளும், புது ராகம் தந்தருளும். உதடுகளை
கடன்களை ரத்து செய்கிற தேவன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர்கிட்ட எந்த பட்சபாதம் இல்லை. இவனுக்கு செய்வார், அவனுக்கு செய்வார், இவனுக்கு செய்ய மாட்டார், அவனுக்கு செய்ய மாட்டார், அப்படி அல்ல. தேவன் எல்லாருக்கும் செய்கிறவர். அதுலேருந்து பாருங்க, கடன்ல இருந்து நீங்க மூணாவது என்னன்னா, நீங்க கடன்ல இருந்து வெளியே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யார் விரும்புகிறா? தேவன் விரும்புகிறார். பார்த்தீங்களா? அதனாலதான் என்ன சொன்னோம்னா, நீங்க இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கணும். பாருங்க, அப்படிதான் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்கள்லாம் பேசுறாங்க. அவங்க பேசுறத கவனிச்சுட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 25-26 வசனத்தில் இதை வாசிக்கிறோம். என்ன, அவனை கொன்னா என்னையா கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். என்ன கிடைக்கும்? கோலியாத்தை அடிச்சு கொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ராஜா என்ன செய்வாராம்? ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். ரெண்டாவது, அவனுக்கு ராஜகுமாரத்தை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாரு. மூணாவது, அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கடனே இல்லாமல் ஆக்கி விடுவார். அதாவது சர்வ மானியம் கொடுப்பார். இதெல்லாம் தாவீது கேட்டு மறுபடியும் கேட்குறான். மறுபடியும் என்ன செய்யப்படும் சொல்லுங்க, என்ன செய்யப்படும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க மறுபடியும் சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இங்க இருக்கிற அண்ணமார் என்ன சொல்றாங்க, கீழே நீங்க வாசித்து பாருங்க. அண்ணமார் என்ன சொல்றாங்க? எதுக்கு நீங்க வந்த? அண்ணமாரெல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. இவன் ரொம்ப எட்டுல பாருங்க. இப்ப ஜனங்கள் சொல்றாங்க, அவனை கொல்றவனுக்கு என்னென்ன கொடுக்கப்படும் அப்படி சொல்றாங்க. கேட்டுக்கிட்டு அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையில் திடீர்னு பார்த்து அந்த மனுஷரோடு அவன் பேசுகிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்ட போது, அவனுடைய அண்ணன்மாரில் ஒருத்தர் கேட்குறான். இவன் மாதிரி பேசிட்டு இருக்கிறான். பேசிட்டு இருந்த உடனே இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறான். பேசிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருக்கும்போது அவனுடைய சகோதரனாக எலியாப் கேட்டு என்ன சொல்றான் பாரு. அவன் தாவீதின் மேல் என்ன செய்தான்? கோபம் கொண்டான். கோபம் வருது இவங்களுக்கு. ஏங்க என்ன சொல்றான் பாரு, கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? இங்க எதுக்குப்பா வந்த? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? எங்கப்பா விட்ட? உன் வேலை என்ன வேலை சொல்லுங்க? உன் வேலை என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. சும்மா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறான்ட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் கவனிச்சுட்டு வந்த மாதிரி வந்திருக்க. உனக்கு என்ன இது அப்படின்னா சொல்கிறாங்க. யுத்தத்தை கண்கூடாக இப்படி இருந்துட்டு பார்த்துட்டு, எப்படி யுத்தத்தை பார்த்துட்டு சொல்லுங்க, யுத்தத்தை பார்த்துட்டு போதானே வந்த? ஆமாம், நல்ல வீடு கட்டி பெரிய பங்களாவில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள நீ பார்த்துட்டு போயிட வேண்டியதான். நல்ல வீடு இருக்கும், சூப்பராக இருக்கும் வீடு. நீங்கள் நிறைய பஸ்ஸில் போயில பாருங்கள், இங்கே இந்த ரூட்டில் பாருங்கள், எந்த ரூட்டு போனாலும் சரி போனால் புதுசாக சூப்பராக கட்டுறாங்க பார்க்கல. என்ன பஸ்ஸில் போவையில இந்த மாதிரி வீடு கட்டினா நல்லா தான் இருக்கும். பார்த்துட்டே போக வேண்டியதான். உன் வேலை பார்த்துட்டு போகிற வேலை தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லலை. அதுக்குள்ளே இருக்கிற ஆளாக உங்களை ஆக்குறதுக்காக பேசிட்டு இருக்கிறேன். முடியும் உங்களால் அப்படிங்கிறது தான் விஷயம். என்னன்னா, எப்போ உன்னால் யுத்தம் பண்ண முடியும் என்பதை சொல்கிற ஆளு நான். புரிந்து கொண்டீங்களா? நீங்கள் யுத்தத்தை பார்க்க வந்த ஆள் கிடையாது, யுத்தத்தை பார்த்துட்டு போகிற ஆள் கிடையாது, வீட்டை பார்த்துட்டு போகிற ஆள் கிடையாது, வீட்டை கட்டுற ஆள், காரை பார்த்துட்டு போகிற ஆள் கிடையாது, காரில் போகிற ஆள். பிள்ளைகளை சில பிள்ளைகள் டாக்டரா எப்படி படிக்க வச்சாரு தெரியலையே, உங்கள் பிள்ளைய படிக்க வைப்பீங்க. அந்த ஆள் அப்படி ஆக்குற ஆள் தான். இங்கே தான் அந்த சத்தம் தான் அவங்களுக்கு கேட்கணும். இதுதான் தேவை. உடனே கேட்குறாங்க பாருங்க, யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தையும் கவனிங்க, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகந்தையும் நான் அறிவேன். புரிந்து கொள்ளுங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்முடையது. அதான் தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு தெரியுமா? அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்கிறது என்ன, செய்தது என்ன, என்னையா நான் தப்பு பண்ணேன் கேட்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல சந்தேகமே இருக்கக்கூடாது. நீங்க சந்தேகம் இல்லாம இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் ஒரு குறையில்லாதபடி நடத்துவார், கொடுக்கிறவர்களா இருக்க வைப்பார், அநேகருக்கு போஷிப்பீர்கள். நிச்சயம் நடக்கும். தேவனுடைய அற்புதங்களை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களால் முடியாததா இருக்கலாம், நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத வழியை திறக்க கர்த்தர் இருக்கிறார். ஆமென். பாருங்க, இவர் தைரியமா பேசுறாரு. நான் இப்பொழுது இங்கே செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி மறுபடியும் போறாங்க தான்.
அவனை பாருங்க, அவனை விட்டு ஓடிட்டான். அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி திரும்பி அந்த பிரகாரமாகவே மறுபடியும் கேட்குறான், எனக்கு இதை சொல்லுங்க, அவனை விடுங்க. நான் சொல்றேன், நம்ம கர்த்தரை பார்க்கணும். நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க. உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்டவர்? அதை சொடக்கு போடுற நேரத்தை தண்ணியை திராட்சரசம் மாத்திரால் தான் நம்ம ஆண்டவர், நம்ம அப்பா. எலியாபை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்புறான். எதை சொல்றான்? ராஜா என்னென்ன கொடுப்பாராம்பா. ராஜா என்ன கொடுப்பாரு? பணத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யவான ஆக்குவார். ராஜா என்ன கொடுப்பாரு? மகளே திருமணம் பிடிச்சு கொடுப்பார். ராஜா என்ன கொடுப்பாரு? எல்லாருக்கும் சர்வ மானியம் கொடுத்துருவார். ஒன்னும் டாக்ஸை கட்ட வேண்டாம், நீ நல்லா வாழ்ந்துடலாம். இதை கேட்டுட்டே இருந்தாரு. கேட்க 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 இந்த ஆளுக்கு பாருங்க, ஜனங்கள் முன்பை போல உத்தரவு சொன்னார்கள். மறுபடியும் சொல்றாங்க, நல்லது, அப்படிப்பட்ட ஆள் இது கிடைக்கும் அது கிடைக்கும் சொல்றது பாருங்க. அதுக்கப்புறம் தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலிடத்தில் போய் அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல் அழைப்பு விடுகிறான், கூட்டிட்டு போய் இதெல்லாம் போடுன்னு சொல்றேன். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எப்படியும் கோலியாத்தை அடிச்சு வீழ்த்துவதெல்லாம் உங்க வேலை இருக்கணும். நீங்க கோலியாத்தை வீழ்த்துனீங்கன்னா, இப்ப கோலியாத்துன்னு உங்களுக்கு புரியாது, நான் மறுபடியும் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். உங்க கடனை அடைச்சாதான் நீங்க பணக்காரனா ஆக முடியும். புரிஞ்சிச்சா? உங்களுக்கு கடனே இருக்கக்கூடாது. ஆமென். இப்ப கடனில் இருக்கலாம், உடனடியே ஜீபூம்பா மாதிரி அடைக்க சொல்லல நான். ஒருவேளை தேவன் அப்படி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார், செய்யலாம். ஒரு நாள் நைட்டில் கூட உங்களுக்கு அடைக்கலாம், உடனே கடனை ரத்து பண்ணலாம், தப்பே கிடையாது. அற்புதத்தை செய்வார். ஆனால் கடனில் நீங்கள் இருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் மனதில் நீங்கள் என்ன வேண்டியது? இந்த கடனை நான் அடைக்க வேண்டும், இந்த கடனை நான் தீர்க்க வேண்டும், இந்த கடனை நான் அடைக்கும்படி எனக்கு தேவன் உதவி செய்வார், என் கடன்களை அவர் ரத்து செய்வார், என் கடன்களை அவர் அடைப்பதற்கு பட்சபாதம் பார்க்கவில்லை, எனக்கு அவர் செய்வார். எனக்கு அவர் செய்வார் என்றால் வேதத்தில் செய்திருக்கிறார், அநேகருக்கு செய்து அவரை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். அதே போல எனக்கும் அவர் செய்வார், எனக்கும் அவர் செய்வார். என்னை கடனிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று அவருக்கு அதிக ஆர்வம் அவருக்கு இருக்கிறது. இதை நீங்க மனதில் பதிக்க வேண்டும். பதித்து கொண்டு தாவீதை போல எழும்பணும். எழும்பி அந்த ஒரு கல்லை சுழட்டி விட்டார் பாருங்க, அதுதான். அதனால தான் பாருங்க, இங்க வேதத்தில் கவனிக்கணும். இப்போ புரிந்து கொள்ளுங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து, என்னுடைய தேவன் என்னுடைய கடன்களை ரத்து செய்கிற தேவன். என்னுடைய தேவனிடத்தில் எந்த பட்சபாதமும் இல்லை, அவர் எனக்கு செய்வார். அவர் செய்வார், செய்திருக்கிறார், செய்வார், செய்திருக்கிறார், செய்வார். என்னை கடனாளியாய் இராதபடி சொல்லுங்க, என்னை கடன் இல்லாதபடி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பார்த்தீங்களா? இதுதான் அவருடைய விருப்பம். நான் உங்களுக்கு காண்பிச்சேன், கடனை ரத்து செய்த காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் காட்டினேன். யார் அதை யார்கிட்ட போய் அவர் செஞ்சாரு? ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு வருத்தத்தோடு கூட கவலையோடு கூட ஒரு விதவை இருக்கிறாங்க. அங்க போய் கர்த்தர் அற்புதம் செய்து அவர்கள் ஆயில் பிசினஸ் பண்ணக்கூடிய ஆளா மாத்திட்டார். என்ன பிசினஸ்? எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்களாக மாத்திட்டார். கடனை அடைச்சது மட்டும் இல்ல, கடனை அடைச்சதோடு கூட என்ன செய்துட்டார் அப்படின்னா, மறுபடியும் பிசினஸை உருவாக்கி அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புறார். கவனிச்சிட்டீங்களா? 2வது ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிச்சேன் போன வாரத்தில். என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் ஒருத்தர் கடனா வாங்கின 2க்கு வாங்கின கோடாரியை தண்ணீருக்குள் போட்டுட்டாங்க. இந்த கோடாரியை மிதக்க செய்கிறார் கர்த்தர். கோடாரி இரும்பு மிதக்க முடியாது, அதை மிதக்க முடியாம இருக்கிற நேரத்தில் ஆனா மிதக்க பண்ற வேலையை கர்த்தர் செய்கிறார். அங்கே தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அங்க மிகப்பெரிய அற்புதத்தை செய்து கோடாரியை மிதக்க பண்ணுகிறார். இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமானதா இருக்க வேண்டும், உங்களுக்கு நன்மையை கொடுக்கணும், இதெல்லாம் உங்க உள்ளத்துல பதியணும். தேவன் செய்வார். கொஞ்சம் என்னதான் அதை வர்த்திக்க பண்ணுவார், கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் தான் அதை பெருசாக்குவார், திறமையை வச்சு கத்த பெரிய காரியம் செய்வார். பலருக்கு பல திறமைகள் உண்டு, பல திறமைகளை வைத்து நீங்கள் ஆமாம், சில ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சின்ன சின்னதாக வடை போட தெரியுது. ஆமாம், ஒரு சின்ன வடையை போட்டு 3 பருப்பு வடை 10 ரூபா, 3 உளுந்த வடை 10 ரூபா. எப்படி? ஒரு சின்ன வண்டி தள்ளு, அந்த வண்டி தள்ளிடலாம். அப்புறமா முட்டை, அவிச்ச முட்டை உடைச்சிட்டு இருந்தாங்க. என்னம்மா சரிங்க, முட்டை போண்டா போடுறேன். நான் நினச்சேன், முட்டை வந்து 6 ரூபா ஆகுது, 6 ரூபாய்க்கு மேலே விற்குது,
எப்படி இந்த அம்மா சமாளிக்குது? முட்டை போண்டா போட்டு எவ்வளோ கொடுக்குங்க? 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன், 10 ரூபா தான் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. சரி எப்படி தான் போடுறாங்க பார்ப்போமே அப்படின்னு பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த போண்டாவை அந்த முட்டையை 2ஆக கட் பண்ணாங்க. இப்போ பரவாயில்ல, நல்ல ஐடியா. அந்த மாவில் கட் பண்ணி உள்ளே போட்டு அதை எடுத்து ஒரு 10 ரூபா. அப்போ 2 10 ரூபா எடுத்துட்டாங்களா இல்லையா? அப்போ 6.50 ஆனால் பிரச்சனை இல்லைல்ல. டேலண்ட், திறமை. இட்லி சுடக்கு திறமை இருக்குதா? சூப்பராக செய்யுங்க. அதெல்லாம் திறமை. படிப்பறிவே ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு படிப்பே தெரியாதுங்க, அது இருக்குது. சிலருக்கு பின்ன தெரியும், சிலருக்கு தைக்க தெரியும், என்னெல்லாமா இருக்குது பாருங்க. இதெல்லாம் வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் தோட்டம் சரியாக்க தெரியும், தோட்டத்தில் விதைக்க தெரியும், இப்படியாக பல நன்மைகளை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் இறங்க வேண்டும், செயல்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா என்னையும் வர்த்திக்க பண்ண தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல கோடாரி தண்ணீருக்குள் போய்விட்டது, என்ன சொல்லலாம், முங்கிருச்சுங்க, என் நகை திருப்பவே முடியாம முங்கிருச்சு. என்னது போயிடுச்சு? என் நகை திருப்ப முடியாம முங்கிருச்சு அப்படின்னு நினைக்கலாம். அதை முங்கினா கூட மேலே தூக்கிட்டு வர கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். திரும்ப முடியாம கூட பணம் உங்களுக்கு வரலாம், ஆனால் தேவன் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே, என் பாதங்கள் கல் மீது எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. அக்கினி சூளையில் எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல் மோஷா என்னை காப்பவரே, எல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே.
பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே.